மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட பெரிய மண்டவாய் கிராம பகுதியைச் சேர்ந்த வீரமுத்து மகன் சித்தரஞ்சன், வெங்கடேசன் மகன் வெற்றிசெல்வன் ஆகியோர் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். வட அகரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கனிம வளத்துறைக்கு சொந்தமான மண் பரிசோதனை இடத்தில் தாது மணல் கொள்ளையடித்ததால் மணல் பரிசோதனை பகுதி தற்பொழுது மிகப்பெரிய குளங்கள் போல் பல அடி ஆழம் வரை இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த பள்ளத்தில் சித்தரஞ்சன், வெற்றி செல்வன் மற்றும் அவர்களுடன் சென்ற நண்பர்களும் ஜாலியாக வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சித்தரஞ்சன், வெற்றிசெல்வன் ஆகிய இருவரும் குட்டையின் நீரில் மூழ்கியுள்ளனர். மரக்காணம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் மூழ்கிய மாணவர்களை சில மணி நேரம் தேடி சேற்றில் மூழ்கியிருந்த நிலையில் மீட்டு கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். 2 மாணவர்களையும் மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றுள்ளனர். அங்கு மாணவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த செய்தி இப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. இதனால் நூற்றுக்கணக்கானோர் மரக்காணம் அரசு பொது மருத்துவமனையில் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.